யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யூடியூப் விவசாயி சக்திவேல் பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்னினோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்னினோ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பயிர்கள் நம்ம பயிர் செய்ய போகிறோங்கிறதுலேருந்து நம்ம வந்து ஐஎம்டியிலேருந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தண்ணி வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து கம்மியாக போகுது, வெயில்னா அதிகமாக போகுது. அடுத்த 3-4 மாதத்துக்கு அது டில் நவம்பர் வரைக்குமே நமக்கு வந்து மழையோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்க போது மண்ணில் வந்து அதனால் ஈரத்தன்மை கம்மியாகும், மகசூல் இழப்பு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி வந்து நம்ம முறைகள் நம்ம செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா குப்பை போடுறது. நம்ம குப்பைச்சத்து வந்து நமக்கு நல்லா போடும்போது மண்ணோட ஈரத்தன்மை வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கும். மண்ணிலேருந்து தண்ணி கீழேயும் போகாமல் மேலே ஆவியாகியும் போகாமல் அந்த குப்பைகள் வந்து அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அது நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டு வேறு வந்து அந்த தண்ணி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து குப்பையாக போடலாமா, இல்லை அது மக்கின தொழு உரமா, அதாவது கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கம்போஸ்ட் மூலிமா நம்ம பயிர்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் வியூவர்ஸ். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து மண்ணில் வந்து நம்ம குப்பை சத்தை போடுறதோட முக்கியத்துவம், நம்ம இப்போ நார்மலாக போட்டுட்ருக்கிற குப்பைகளோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் கம்போஸ்டோட அட்வான்டேஜஸ், இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு விவசாயம் செய்ய போகிறோன்னா ஒரு நல்ல அந்த விவசாயிகளுக்கு தெரியும், நம்ம வந்து நம்ம என்ன தான் உரங்கள் வந்து நம்ம அள்ளி கொட்டினாலும் மண்ணில் வந்து குப்பை சத்துங்கிறது நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மகசூல் வந்து நல்லா ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம இப்போ வெங்காயம் நட்டாலும் சரி, மஞ்சள் போட்டாலும் சரி, கரும்பு போட்டாலும் சரி, நம்ம வாழை நட்டாலும் சரி, நம்ம தொழு உரம் வந்து ஏக்கருக்கு ஒரு 5 டன்னாச்சு மாட்டு சாணமோ இல்லை கோழி குப்பையோ இல்லை ஆட்டு குப்பையோ இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி இறச்சி விட்டு நம்ம அதுக்கப்புறமா நடவு பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குப்பை போடணுங்கிற மைண்ட் செட் வந்த உடனே நம்ம குப்பை நம்மள்கிட்டயே இருக்கும், அதை வந்து மக்குச்சா இல்லையான்னு தெரியாது. நான் நாளைக்கு போடணும்னு முடிவு பண்ணேன்னா நான் முன்னாடியே நான் அதை வாங்கி இறச்சி ஒரு மாதத்துக்குள்ளேயே இறச்சி விட்டுட்டு நம்ம வகையில் நம்ம பயிர் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நம்ம போட்ட குப்பை வந்து நல்லா மக்கின நிலையில் இருந்து போட்டோமா இல்லை பச்சை குப்பையை போட்டோமான்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போது நான் பச்சை குப்பையை போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மண்ணில் மக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 to 7 மாதம் டைம் ஆகும். ஸோ ஒரு பச்சை குப்பையை மண்ணில் போடும்போது பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 டிகிரி செல்சியஸில் இருந்து 75 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது வந்து மண்ணில் வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது அந்த லெவலுக்கு போனால் தான் அந்த குப்பையால் வந்து மக்கி ஒரு கம்போஸ்ட்டை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ஒரு 70-75 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரைஸ் ஆகும்போது என்ன நடக்குன்னா நம்ம அப்போ பயிர் செஞ்சிருக்கிற பயிரை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். நிறைய பேர் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, கோழி குப்பை நான் போட்டேன், அது ரொம்ப அதோட சூட்டுனால எனக்கு வந்து பயிர் வந்து வாடிடுச்சு, வேர் வந்து சுட்டுருச்சு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோட நம்ம குப்பை போடுறதுலையும் நம்ம நல்ல மக்களும் தொழுவுரமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. மக்காத ஒரு பச்சை குப்பையை நம்ம போடும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ளஸ் இது ஒரு இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ப்ராப்ளம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற குப்பையில் வந்து பார்த்திங்கன்னா சாணி குப்பையாகட்டும், கோழி குப்பையாகட்டும், ஆட்டோமேட்டிக்காகட்டும், இது வந்து களைகளோட விதைகள் வந்து அதிகமாக வரும். எனக்கு அது வந்து களைச்செடிகளை தான் சாப்பிடும். இப்போ மாடாகட்டும், கோழியாகட்டும், ஒரு ஆடுகளாகட்டும், களைச்செடிகளை சாப்பிடும்போது அதோட விதைகள் உள்ளே போய் வெளியே வரும்போது உங்களுக்கு களையோட விதைகள் அதிகமாக இருக்கும். நம்ம அந்த குப்பையை நம்ம போடும்போது நம்ம செய்கிற விவசாய பூமியிலையும் பார்த்தீங்கன்னா குப்பைகள் வந்து களைகள் வந்து அதிகமாகிடும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம போகிற குப்பையில் பூச்சிகளோட முட்டைகள் இது எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா காண்டாமிருக வண்டு, அதோட வண்டுகளோட கிரப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாணி குப்பையில் தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரியான பூச்சிகளோட முட்டைகளையும் நம்ம வந்து இன்டைரக்டாக நம்ம வந்து பிளான்ட்டுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரியா இருக்கும். நிறைய ஃபங்கஸ், இந்த பாக்டீரியா, அதாவது ஹார்ம்ஃபுல் ஃபங்கஸ், அந்த மாதிரியான இதையும் நம்ம வந்து குப்பைகள் மூலிமா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ குப்பை போடுறது தப்பு இல்லை, நல்லா மக்க வச்சு நல்ல ஒரு செறிவூட்டப்பட்ட ஒரு குப்பையை போட்டோம்னா தப்பு இல்லை. நம்ம வெறும் பச்சை குப்பையை போடும் போதும் நம்ம இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எனக்கு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு குப்பையை நான் மண்ணுக்கு போட்டு அதை என் மண்ணோட வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண வேண்டியது ஒரு கம்போஸ்ட். இந்த மாதிரி கம்போஸ்ட் வந்து நம்ம நிறைய பிராண்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த கம்போஸ்ட்டில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இது எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு ராஜ்ஸ்ரீ பயோடெக்கோட ஜீவதன்கிற ஒரு கம்போஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையோட வேஸ்டேஜஸ் வந்து டீகம்போசர்ஸை போட்டு அதை வந்து நல்லா மக்க வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக மக்கினதுக்கப்புறமா உள்ளே வந்து சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா விரிடி, பேசிலஸ், இந்த 3 ஃபங்கஸ் அண்ட் பாக்டீரியாஸை வந்து கல்ச்சர் பண்ணியிருக்காங்க. கல்ச்சர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கம்போஸ்டே ஃபுல்லாக என்ரிச் ஆகிருக்கும். சூடோமோனாஸ் போடும்போது உங்களுக்கே தெரியும் நல்ல நியூட்ரியன்ட் வந்து பிளான்ட்டுக்கு பயிர் எடுத்துக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்.
பாஸ்பரஸ், அயனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் பிடிச்சி வச்சிருக்கிறத அதை ரிலீஸ் பண்ணி பிளான்ட் எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரில் வர வேரலுகள் பிரச்சனை, இந்த மாதிரியான ஃபைட்டோப்தரா இந்த மாதிரியான ஃபங்கஸ், அதாவது பூஞ்சான நோய்களை வந்து இது அந்த சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மாலுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே இருக்கும். அதாவது மண்ணில் வந்து நம்ம தண்ணி ஆவியாகாமல் அதை அந்த குப்பை வந்து உங்களுக்கு அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கம்போஸ்ட்டாக போகும்போது இதில் வந்து வீட்டில் சீட்ஸ் இருக்காது, அதாவது களைச்செடிகள் இருக்காது, ஒரு நோய்களுக்கான எதுவும் இருக்காது, பூச்சிகளுக்கான எந்த முட்டைகளும் இருக்காது. கம்ப்ளீட்டாக செறிவூட்டப்பட்ட ஒரு மக்கின தொழு உரமாக இந்த கம்போஸ்ட் வந்து நமக்கு பயிர் கொடுக்கலாம். இதை நீங்கள் தொழு உரம் போடுற மாதிரி நீங்கள் ஏக்கருக்கு 5 டன் அந்த அளவுக்குலாம் போட தேவையில்லை. ஏக்கருக்கு வந்து ஒரு டன் அளவு போட்டால் போதும். இதோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 to 8,500 அந்த ரேஞ்ச் மேக்ஸிமம் இருக்கும். ஒரு காய்கறி பயிர் செஞ்சாலும் சரி, வாழை விவசாயம் செஞ்சாலும் சரி, தென்னை விவசாயம் செஞ்சாலும் சரி, இதை நம்ம போட்டு பயிர் செய்யும் போது வேர் சம்மந்தப்பட்ட உங்களுக்கான பிரச்சனைகள் நீங்கும். நம்ம கொடுக்குற உரங்கள் சரியான கிரகிச்சு வேருக்கு கொண்டு போய் சேர்த்து பயிருக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இந்த கம்போஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். மண்ணோட உப்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். மண்ணோட ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மற்றபடிக்கு உங்களுக்கு மகசூல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கம்போஸ்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கம்போஸ்ட் தேவைப்படுதுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இது போல் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.